பக்காவான அப்டேட்டுடன் கெத்தாக களமிறங்கும் F77 Mark II e-bike. ஒரு முறை சார்ஜ் செய்தால் கிட்டத்தட்ட 323 கிலோமீட்டர் தூரத்தை அசுர வேகத்தில் அடையுமாம். 30 கிலோவாட்ஸ் மோட்டார் வசதியோட அறிமுகமாகி இருக்கிற இந்த ரேகான் இ-பைக் உடைய ஆரம்ப விலையே 3 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. பைக் பிரியர்களை கவர்ற வகையில மார்க்கெட்ல அப்டேட் வெர்ஷனோட இ-பைக் ஒன்னு அறிமுகமாகி இருக்கு. 2022ஆம் ஆண்டு F77 அப்படின்ற பைக் ஒன்னு அறிமுகமாயிருந்தது. அதோடைய அப்டேட் வெர்ஷனா F77 Mark II அப்படின்ற பைக் ஒன்னு இப்ப அறிமுகமாகி இருக்கு. இந்த பைக்கை முன்பதிவு செய்யறதுக்கு 5000 ரூபாய் செலுத்தி முன்பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த மாசம் இந்த பைக் வாடிக்கையாளர்களுக்கு டெலிவரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி நிறுவன தரப்புல இருந்து கூறப்பட்டதா சொல்லப்படுது. ஸ்டாண்டர்ட் மற்றும் ரேகான் சொல்லி 2 வேரியன்ட்கள்ல F77 Mark II அப்படின்ற பைக் அறிமுகமாகி இருக்காமா. இதோடைய ஆரம்ப விலை கிட்டத்தட்ட 2.99 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பைக்கோடைய முன்னாடி இருக்கிற வெர்ஷன்ல சார்ஜ் போர்ட் பிளாஸ்டிக்கா இருந்ததாமா. ஆனா இப்போ அப்டேட் ஆயிருக்கிற இந்த பைக்ல அலுமினியமா மாத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம லைட்டிங் ப்ளூ, ஆஸ்ட்ராய்ட் கிரே, காஸ்மிக் பிளாக் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 9 நிறங்கள்ல இந்த F77 Mark II அப்படின்ற பைக் வெளியாக போகுது. F77 Mark II அப்படின்ற ஸ்டாண்டர்ட் மாடல்ல 27 கிலோவாட்ஸ் மோட்டரும் அது கூடவே 7.1 கிலோவாட்ஸ் திறனுள்ள பேட்டரியும் பொருத்தப்பட்டிருக்காமா. இதுவே ரேகான் மாடல்ல 30 கிலோவாட்ஸ் மோட்டரோட 10.3 கிலோவாட்ஸ் திறன் இருக்கிற பேட்டரி பொருத்தப்பட்டிருக்காமா. சோ ஒரு தடவை சார்ஜ் பண்ணா ஸ்டாண்டர்ட் மாடல்ல கிட்டத்தட்ட 211 கிலோமீட்டர் தூரமும், ரேகான் வேரியன்ட்ல 323 கிலோமீட்டர் தூரமும் செல்லும் அப்படின்ற மாதிரி கூறப்பட்டிருக்கு. இதுல ரேகான் மாடல்ல என்ஜினை அணைக்காம பைக்கை நிறுத்தி இருக்கும் போது பாதுகாப்பு கருதி விளக்குகளை ஒளிர விடுற வகையில வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. சோ பெங்களூரை சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனமான அல்ட்ரா வயலட் ஆட்டோமோட்டிவ் அப்படின்ற நிறுவனம் தான் இந்தியால F77 Mark II அப்படின்ற எலக்ட்ரிக் பைக்கை அறிமுகம் செஞ்சிருக்காங்களாமா. சோ இந்த இ-பைக் அடுத்த மாசம் மார்க்கெட்ல வரும்போது இதோடைய சிறப்பான விஷயங்கள் இன்னும் வெளிப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ பைக் பிரியர்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அப்டேட் வெர்ஷனோட களமிறங்க போகிற இந்த பைக் பத்தின உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நியூஸ்ல பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.